ஹாய்! இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச டீ கடை சால்ட் பிஸ்கெட் தான் பண்ண போறோம். ஈவினிங் டைம்ல சுட சுட டீயோட இந்த பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். வீட்ல இருக்க 3 பொருள வச்சு சிம்பிளா 30 மினிட்ஸ்ல இந்த பிஸ்கெட் பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீட்ல இருக்க 3 பொருள வச்சு பண்ண போறோம். கோதுமை மாவு, வெஜிடபிள் ஆயில், பவுடர் சுகர். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சமா சால்ட்டு, ஆயிலு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு அதில் பாதி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணோடனே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ மீதி இருக்க மாவையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோவை ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இல்லைனா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக ரோல் பண்ணிடாமல் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு மூடி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் பிஸ்கெட்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து பெரிய மூடி வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் திக்கில் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு ட்ரேயில் லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரியில் 15 to 18 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.